ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 30 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 30 கிளாஸ் வந்துட்டோம். ஸோ என்னை நம்பி ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டிக் பீட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? போன கிளாஸில் சுகர் பீட் ஸ்டிச் வந்து போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து ஆன்டிக் பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஆன்டிக் பீட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து 3mm வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் 4mm 5mm எது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3mm பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ரவுண்ட் பீட் தான். ஸோ இதை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடுறோன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரெட்லேன்னு நல்லா குவாலிட்டியான த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கட் ஆகாத மாதிரி எப்பயும் போல் அடியில் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த நீடில் வந்து நம்பர் 24 வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் நான் நம்பர் 23 கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் 24 வந்து எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ஒரு பேக்லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் இப்போ வந்து என்னோடய பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்டேன். ஸோ இப்போ இந்த ஒரு பீடு மட்டும் லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து 2 பீடால் லோட் பண்ணக்கூடாது, ஒரு பீடாக தான் லோட் பண்ணணும். சரிங்களா? சுகர் பீடாட்டம் 2 பீடு லோட் பண்ணாமல் ஒரு பீடு மட்டும் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம அடுத்த பீடு எடுத்துக்கிறேன். அடுத்த பீடு எடுத்துகிட்டு இந்த இடத்துல தள்ளி உள்ளே நல்லா தள்ளி போடணும். சரிங்களா? நல்லா தள்ளி இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் மறுபடியும் அந்த 3mm பீடு ஒரு பீடு எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் இதில் 2 to 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம் நீடில். பட் போடுறப்ப வந்து ஒரு பீடு சிங்கிள் பீட் லாக் ஸ்டிச் மட்டும்தான் வந்து போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன். இதில் மினிமம் 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு ஒரு பீடாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சஸ் வந்து குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு பீடாக லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறப்ப கரெக்டாக வந்து வரும். இல்லைன்னா வச்சுங்க, உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் போடுற இடம் வந்து கொஞ்சம் தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதுக்காக தான். ஸோ ஒரு பீடாக இப்படி லோட் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெருக்கி போடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கேப்ஸ் இல்லாமல் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் வந்து போன கிளாஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் கொடுக்க வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த திலகம் ஷேப்பில், முக்கோணம் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் நீங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சமிக்கி இருக்குல்லையே, ஃப்ரீ சீக்வன்ஸின்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? அதை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது, நாளைக்கு வந்து அதை வச்சு பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒரு பீட் எடுத்துக்கிறேன். எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக திருப்பி ஒரு செயின் ஸ்டிச்சு. அந்த போடுற லாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் த்ரெட்டை உள்ளே தள்ளினாப்படி போட்டு போடணும். சரிங்களா? எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட சுகர் பீடில் வந்து அங்கங்கே வந்து த்ரெட்டு கட் ஆனால கொஞ்சம் கேப்ஸ் வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்ஸ் இல்லாமல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு. சரிங்களா? த்ரெட்டு கட் ஆகிட்டாலும் அடுத்த ஸ்டிச் போடுறப்ப அந்த த்ரெட்டை விட்டுருங்க. அடுத்த ஸ்டிச் போடுறப்ப இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு நான் லாக் பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி போட்டுட்டு இப்படி நல்லா பீடை அந்த நீடியில் வச்சு நல்லா பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போடுங்க, லாக் ஸ்டிச்சு. அந்த லாக் ஸ்டிச் எப்படி போடுறீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு நல்லா டேர்ன் பண்ணி தான் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டு அந்த பீடு நல்லா அந்த நீடில் எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுமோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் டு லெஃப்ட்னு மாற்றி சுற்றி நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பீடாக நீங்கள் லோட் பண்ணி போடுங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட அயன் நீடில் இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எடுத்துட்டேன். இதே மாதிரி எனக்கு நீங்கள் வந்து 2 லைன் போட்டு சென்ட் பண்ணணும். அது மாதிரி திலகம் ஷேப்பு, ட்ரையாங்கிள், ரவுண்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷேப்ஸ் மட்டும் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் எப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணுறது சிஸ்டர்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ மெஹந்தி கிளாஸ்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நம்மளுடைய மெஹந்தி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஆகஸ்ட் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்க, எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாமல் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம கான்டாக்டில் இருக்க நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கும் விசிட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் அந்த 90 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆரி ஜடை இருக்குது இல்லையா, ஸோ நெட் கிளாத்தை வச்சு ஆரி ஜடை எப்படி மேக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹிப் பெல்ட் எப்படி மேக் பண்ணுறது, ஒரு ஃபேஸை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ், இப்போ நம்மளுடைய ஃபேஸை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய ஃபேஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z உங்களுக்கு எல்லா நாலேஜுமே சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. ஸோ அதுவும் பேசிக்காக ஃப்ரீ கிளாஸ் தான் சரிங்களா. அது சொல்லி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான். இந்த ஃப்ரீ கிளாஸ்லேயே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. இதே மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட எனக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து முடியுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு பீட் மட்டும் லோட் பண்ணிவிட்டு நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பீட் லோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச்சு அடுத்த பீடு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்த பீடு எடுத்துகிட்டு போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல முடிஞ்சு, அப்போ நான் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து என் நாட் போட்டுக்கிறேன். எப்பயுமே செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் வந்து என் நாட் போடணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என் நாட் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் கமெண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு இங்கே பாருங்கள், இப்போ வந்து நகரவே நகராது சரிங்களா. கொஞ்சம் தான் நகரும், அதுக்கு மேலே ரொம்ப நகராது சரிங்களா. கேப்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக கோட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ரவுண்டு, திலகம், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.